பணியால் ஊமை. ஒரு நாள் பேதுரு ஏசப்பாட்ட போய் கேட்டாங்களா, என்னோட சகோதர சகோதரிகள் தப்பு பண்ணா எத்தனை தடவை மன்னிக்கணும் ஏசப்பாட்ட பேதுரு கேட்டாரு. ஏசப்பா சொன்னாங்க, மன்னிக்க மறுத்த பணியால் ஊமை. ஒரு நாள் பேதுரு ஏசப்பாட்ட போய் கேட்டாங்கன்னா, என்னோட சகோதர சகோதரிகள் தப்பு பண்ணா எத்தனை தடவை மன்னிக்கணும் கேட்டாராம். ஏசப்பா சொல்றாங்க, 70 தடவையும் 7 மன்னிக்கணும் சொன்னாரா. ஏசப்பா பேதுருக்கு ஒரு குட்டி கதையும் சொன்னாங்களாம். ஒரு நாள் அரசர் எல்லா பணியாளரையும் கூப்பிட்டு கணக்கு பார்க்கணும்னு நினச்சாராம். ஒரு பணியாளரை கூப்பிட்டு, உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் சொத்து எல்லாத்தையும் விற்று என் கடனை திருப்பித்தான்னு கேட்டாராம். அரசர் காலில் வந்து அந்த பணியாளர் அழுது கெஞ்சி கேட்டாராம். அரசருக்கு அந்த பணியாளரை பார்க்க பாவமாக இருந்துச்சான். உன் கடனை நான் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னார் அரசர். அதோட அரசர் பணியாளர் வெளியே போயிட்டு அவரோட ஃப்ரெண்டு பணியாளரை கூப்பிட்டு 100 தன்னார் என் கடனை திருப்பித்தான்னு கேட்டாராம். கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கேட்டாராம். மற்ற பணியாளர் பார்த்துக்கிட்டு அரசர்கிட்ட போய் சொல்லி கொடுத்துட்டாராம். அரசர் அந்த பணியாளர் கூப்பிட்டு, பொல்லாதவனே, நான் மட்டும் உன் கடனை திருப்பி தள்ளுபடி பண்ணல, நீனும் மற்றவங்க கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டாராம் அவர் தூக்கி. இல்லை, இந்த கடையிலேருந்து என்ன தெரியுது? நம் சகோதர சகோதரிகள் மனமாற மன்னிக்க விட்டால் விண்ணுலகில் இருக்கும் உங்கள் தந்தையும் எங்களை மன்னிக்க மாட்டார்.